ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எக்ஸலன்ட் மூவிஸ்ல ஜெய 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 ஹேன்ற மலையாள படத்தோட பார்ட் 2 பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்களுக்காக அந்த கதையை நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். அது என்னன்னா, நம்ம படத்தோட ஹீரோயினி பொம்பளை புள்ளையா பிறந்த ஒரே காரணத்தினால அந்த புள்ள சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டு கேட்கிற பொம்மை, விளையாட்டு ஜாமானு எதுவுமே வாங்கி தர மாட்டானுங்க. இவ்வளோ ஏன், அந்த பிள்ளைக்குன்னு தனியா ஒரு ட்ரெஸ் கூட எடுத்து தராம அவங்க வீட்லயே ஒரு அண்ணங்காரன் ஒருத்தர் இருப்பான். அவன் போட்டு பழசாக்குன ட்ரெஸ் தான் அவங்க அம்மா இந்த புள்ள சைஸுக்கு ஆல்டர் பண்ணி அதுல இருக்க ஓட்ட உடசல் எல்லாத்தையும் அடைச்சு கொடுப்பாங்க. ஏன்டா அந்த புள்ளைய வச்சு இவ்வளவு ராவடி பண்றீங்கன்னு அந்த குடும்பத்தை பார்த்து கேட்டா, என்னதான் ஆனாலும் அந்த புள்ள ஒரு நாள் கல்யாணம் ஆகி வெளியில போக போற புள்ள தானே, இதுக்கு நாங்க இவ்வளவு செலவு பண்ணணும்னு எகத்தலாமா வேற பேசுவானுங்க. எவ்வளவு மண்டக்கோளாறு பிடிச்சவனுங்க பாருங்க. இப்படியே நாட்கள் உருண்டு ஓடுது. சின்ன பிள்ளையா இருக்க நம்ம ஹீரோயினி பெரிய பிள்ளைய ஆகி ஸ்கூலு காலேஜ்னு முடிக்க, காலேஜ் முடிச்ச கையோட வெளியூர் மாப்பிள்ளை கல்யாணமே பண்ணி கொடுத்துறானுங்க. சரி, பிறந்த வீடு தான் இப்படி இருக்கு, புகுந்த வீட்லயாச்சும் போய் நிம்மதியா இருப்போம்னு பார்த்தா அவன் சரியான செங்கல் சைக்கோவா இருப்பான் போல. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஹீரோயினியை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். வலித்தாங்க நம்ம ஹீரோயினி அவங்க அம்மா அப்பா அண்ணன்னு எல்லாத்துக்கும் போன் பண்ணி அவன் அடிக்கிறான்னு சொன்னா, கல்லானாலும் கனவன் புல்லானாலும் புருஷன்னு அவங்க இஷ்டத்துக்கு ஒரு பழமொழியை சொல்லிட்டு போனை வச்சிடறானுங்க. ஆஹா, இப்படியே போனா சரி வராது, நம்ம உயிரை நம்ம தான்டா காப்பாத்திக்கணும்னு நம்ம ஹீரோயினி யூடியூபை பார்த்து கராத்தே, கும்ஃபு, மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு இருக்கிற எல்லா தற்காப்புகளையும் கத்துக்க, இது தெரியாத நம்ம ஹீரோ எப்பயும் போல அவளை அடிக்க வருவான் பாருங்க. அப்படியே கராத்தே ஸ்டைல அவன் கையை பிளாக் பண்ணி கும்ஃபு ஸ்டைல எட்டி நெஞ்சு மேலே ஒரே மிதி. புருஷங்காரன் ஓன்னு கத்திக்கிட்டு 10 அடி பறந்து போய் அங்க இருந்த ஒரு மீன் தொட்டி டேபிள்லயே சொருகிடுறான் பாகம். இதோட பார்ட் 1 முடியுது. இதை நீங்க வீடியோவா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்ப பார்ட் 2 குள்ள போவோம். இந்த வீடியோல புருஷன் பொண்டாட்டி அடிக்க, பொண்டாட்டி புருஷனை தூக்கி போட்டு மிதிக்கன்னு ஒரே கூத்தா இருக்கும். அதனால வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்ப மீன் தொட்டி டேபிளே போய் சொருகுன புருஷன் மயக்கத்திலே கண்ணை முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயினி கராத்தே ஸ்டைலே காலை தூக்கிட்டு நிப்பா. சரி, முதல்ல இதுல இருந்து வெளியில வருவோமேனு அரை மயக்கத்திலே அந்த மீன் தொட்டி டேபிள தள்ளி விட்டுட்டு வெளியில வர, இவன் என்னடானா ஒண்ணுமே நடக்காத மாதிரி சாப்பாடை எடுத்து வச்சுட்டு, சாப்பாடு கேட்டீங்களே வாங்க சாப்பிடுவோம்னு சொல்றான். இவன் வாங்கின அடிக்கி இடுப்பை பிடிச்சுக்கிட்டு, சாப்பாடா இல்ல எனக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு அவனோட கோழி கடைக்கே வந்துடுறான். அப்ப அவங்க கிட்ட வேலை செய்யற பசங்கள்ல ஒருத்தன், என்னன்னு ஒரு மாதிரியா இருக்கீங்க, அண்ணி அடிச்சிட்டீங்களான்னு கேட்க, உண்மையை சொன்னா அவங்க எங்க இவனை மதிக்க போறாங்கன்னு நடந்ததை அப்படியே மாத்தி சொல்றான். ஆமாண்டா, எட்டி வயிற்றுல மிதிச்சிட்டேன்னு சொல்ல அவன் அரண்டு போய், என்னன்னு பொம்பளை பிள்ளை போய் யாராச்சும் வயிற்றுல மிதிப்பாங்களான்னு முதல்ல அண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க, அப்புறம் சாரி கேளுங்க, உங்க கோவத்தெல்லாம் முதல்ல குறைங்க அட்வைஸ போட, இவனும் முதல்ல நீ போய் வேலையை பாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கே வந்துடுறான். அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரி வீட்டுக்குள்ள வர அவங்க அம்மா இவனை பார்த்து, டேய் உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்க, போச்சுடா இவன் நம்மள அடிச்சதை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டாடா, நம்ம மானம் போச்சு மறுவாத போச்சுன்னு பார்த்தா அடுத்த லைனா அவங்க அம்மா, பொண்டாட்டியை போட்டு இப்படியாடா அடிப்ப, மீன் தொட்டி உடையிற அளவுக்கு அடிச்சிருக்க, அப்படி என்னடா கோவம் உனக்கு அந்த புள்ள மேல, பாவம் அந்த பால் வடிகிற மூஞ்ச பாடுறான்னு சொல்ல, இவனும் அப்பாடா எதுவுமே சொல்லல, நம்மளும் அப்படியே மெயின்டைன் பண்ணிடுவோம்னு, ஆமா கோவம் வந்துச்சு அடிச்சுட்டேன்னு கெத்தாவே பேசிட்டு உள்ள போயிடுறான். ஆனாலுமே நம்ம ஹீரோ அவன் மேல இன்னும் பயத்திலேயே தான் இருப்பான். அவன் நைட்டு தூக்கத்துல பிறண்டு படுத்தாலுமே எங்க இவனை அடிக்க தான் வராளோன்னு நினைச்சுக்கிட்டு பயத்துல எந்திரிச்சு உட்காந்துருவான். அடுத்த நாள் காலையில சாப்பாடு வைக்க வந்தா பயத்துல கை ரெண்டையும் வச்சு பிளாக் பண்றான். அடுத்து அங்கிருந்து கிளம்பி போய் எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன்னு நடந்த எல்லாத்தையும் அவங்க அண்ணன் கிட்ட சொல்ல, அவரும் ஒரு ஐடியா தராரு. அது என்னன்னா, எப்படியும் உன்னால அவளை திருப்பி அடிக்க முடியாது, அவ திருப்பி உன்னை அடிக்கும் போது அதை நீ போன்ல வீடியோ எடுத்துரு, நம்ம அதை வச்சு அவளை பிளாக்மெயில் பண்ணி மிரட்டிக்கலாம்னு சொல்ல, நம்ம ஹீரோ கடுப்பாயி, டே அண்ணா யாரை பார்த்து திருப்பி அடிக்க முடியாதுன்னு சொன்னேன், நான் ஸ்கூல்ல 9th வரைக்கும் கராத்தே படிச்சவன்டா, நீ வேணா பாரு, நான் அவளை அடிக்கிறத போன்ல வீடியோ எடுத்துட்டு வந்து உன்கிட்ட காட்டுறேன்னு ஆவேசமா பேசிட்டு வீட்டுக்கு போக, அங்க போய் அவன் 9th படிக்கும் போது போட்ட கராத்தே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கராத்தே ஸ்டைல்ல நின்னுட்டு இருப்பான். அந்த ட்ரெஸ் கொஞ்சம் பாருங்க எவ்வளவு டைட்டா இருக்குன்னு. இவனும் அவள மாதிரியே கராத்தே பிராக்டிஸ் பண்றான், நடுவுல பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்றான், அடுத்து யூடியூப் எல்லாம் பார்த்து வெறி கொண்டு கத்துக்கிறான். போதாத குறைக்கு அவங்க அண்ணங்காரன்ட்ட வேற போய் இதெல்லாம் செஞ்சு காமிச்சிட்டு இருப்பான். இப்படியே செஞ்சு ஓரளவுக்கு தயாராகிடுறான். அப்ப கரெக்டா இவன் எதிர்பார்த்த அந்த சான்ஸும் வருது. அது என்னன்னா, அவங்க அம்மா தங்கச்சின்னு யாருமே வீட்டுல இல்ல, நம்ம ஹீரோயினி மட்டும் தான் தனியா இருப்பா. இன்னைக்கு இவளை அடிச்சே ஆகணும்னு ரெடி ஆகி இவன் அவளை அடிக்க போறத வீடியோ எடுக்கணும்னு போன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவளை போய் வாலண்டியரா ஒம்புக்கு இழுத்து, இன்னைக்கு சண்டைக்கு வா அவன் மண்டையை உடச்சிடறேன்னு சொல்லிட்டு அரை இவன் அரைஞ்சிடறான். அதுல இருந்து சண்டை ஸ்டார்ட். அப்ப பாக்கணுமே ப்ரூஸ்லி கூட தோத்து போயிருவாரு இவங்க போடுற சண்டைக்கு. அந்த அளவுக்கு புருஷன் முன்னாடி சண்டை போடுவாங்க. பொண்டாட்டி புருஷனை பார்த்து காலத்துக்கு ஒரே கிக்கு, அந்த கிக்கு மிஸ் ஆயிருது, ஆனா கதவு உடஞ்சிருது. இதுல மிஸ் ஆனா என்னன்னு இன்னொரு கிக்கு விடுவா பாருங்க. அப்படியே பம்பரமா சுத்திக்கிட்டே டைனிங் டேபிள் மேலேயே விழுந்து டேபிள உடச்சுக்கிட்டு கீழே விழுந்துறான். அடுத்து நம்ம ஹீரோ அப்படியே தள்ளாடிக்கிட்டே எந்திரிச்சு நிக்க, இன்னும் உடம்புல சண்டை போட தெம்பு இருக்கான்னு அவ கேட்க, யார பார்த்து என்னாடி கேட்டேன்னு ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோயினியோட முடிய பிடிக்க, இவ அப்படியே அவனை பிடிச்சி வளைச்சு ஒரு சுத்தி டிவி டேபிள் மேல போட்டுறா. அடுத்து அந்த டேபிளும் காலி. திருப்பி விடாம அவன் எந்திரிச்சு நிக்க, கடைசியில எப்பயும் போல எட்டி நெஞ்சு மேலேயே ஒரே கிக்கு, பறந்து போய் சோஃபாலேயே விழுந்து கடைசியா அதையும் உடைச்சிடறான். அப்ப கரெக்டா புருஷனோட அம்மாவும் தங்கச்சியும் உள்ள வர, நம்ம ஹீரோயினி கெத்தா காலை தூக்கிட்டு நிக்க பார்த்து மிரண்டு போயிடுறானுங்க. அப்படியே நம்ம ஹீரோவை திரும்பி பார்த்தா ரொம்ப பரிதாபமான நிலையில பாவமா மூஞ்ச வச்சுக்கிட்டு பாப்பான். அப்படியே கட் பண்ணா அடுத்து ஹீரோயினி வீட்டுல பஞ்சாயத்து வச்சிடறாங்க. என் பிள்ளைய நாங்களே அடிச்சதுல இவன் நாடானா எட்டி நெஞ்சு மேலே மிதிக்கிறான்னு இவங்க சொல்ல, உங்க பையன் மட்டும் ஒழுங்கா என் பொண்ணை போட்டு டெய்லியும் அடிச்சிருக்காரு, இவ்வளவு கோவக்காரருன்னு நீங்க சொல்லவே இல்லைன்னு அவங்க சொல்ல, இப்படியே சண்டை
பெருசாகி கடைசியில டைவர்ஸ் பண்ணிடலான்ற முடிவுல வந்து நிக்குது. இதை இப்படியே விட்டா சரி வராதுன்னு ஹீரோவோட அண்ணனும் ஹீரோவை தனியா கூட்டிட்டு போய் பேசுறான். நீ அவங்கள விடு, நீ என்னடா சொல்ற, உன் விருப்பத்தை சொல்றான்னு கேட்டா இவனும் டைவர்ஸ் பண்ணிடலான்னே சொல்றான். அப்படி பண்ணா ஊர் உன்னைய தான்டா தப்பா பேசும், பேசாம ஒண்ணு பண்ணு, இதுல இருந்து தப்பிக்க ஒரே வழி தான்டா இருக்குன்னு அவர் மூளையை போட்டு கசக்கி ஒரு ஐடியா தராரு. அது என்னன்னா, பேசாம அவளை மாசமாக்கிரு, 10 மாசத்துக்கு உன்னை அவளால அடிக்கவே முடியாது, அடுத்து குழந்தை பிறந்ததும் பச்சை உடம்புக்காரி டயர்டா இருப்பா, அடுத்து 1 வருஷத்துக்கு உன்னை அவளால அடிக்கவே முடியாது, இப்படியே அடுத்து 2வது 3வதுன்னு ஒரு 5-6 வருஷத்துக்கு அவளை பிஸியாவே வச்சிரு, அதுக்கப்புறம் அவளே நினைச்சாலும் உன்னை அவளால அடிக்க முடியாதுன்னு ஒரு ஐடியாவை தர அவனும் மண்டைய ஆட்டிக்கிட்டு ஒத்துக்கிறான். அடுத்து அப்படியே உள்ள வந்து ஹீரோயினி கிட்ட சாரி கேட்க சொல்ல, அடுத்து ஹீரோயினியை பார்த்து ஹீரோ கிட்ட சாரி கேட்க சொல்ல சண்டை அப்படியே சமாதானமாயி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்படியே நாட்கள் உருண்டு ஓடுது. இப்ப இவங்க பிளான் படியே ஹீரோயினி மாசமாயிட்டா. இப்ப செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போய் வெயிட்டிங்ல உட்காந்துட்டு இருப்பாங்க பாருங்க. அப்ப கரெக்டா அவங்க அண்ணன் இவனுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருப்பாரு. அதை இவனும் கொஞ்சம் சவுண்டாவே வச்சு கேட்டுறான். அது என்னடா எல்லாம் செக்அப்லாம் முடிஞ்சிருச்சா, எல்லாமே நம்ம பிளான் படி தானே போயிட்டு இருக்கு, எதுவும் தப்பாகலன்னு கேட்க அதை நம்ம ஹீரோயினியும் கேட்டுறாங்க. என்ன பிளானே, எதை பத்தி பேசுறாருன்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு சமாளிச்சுட்டு செக்அப்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். ஆனாலும் ஹீரோயினி விடாம கேட்டுக்கிட்டே இருக்க அப்பதான் நம்ம ஹீரோ அவனோட சுயரூபத்தையே காட்டுறான். அட ஆமாண்டி, உன் துமுற அடக்கதான் நான் உன்னை மாசமாக்குனேன், இனிமே நீ படிக்கவும் போக முடியாது, வேலைக்கும் போக முடியாது, மெயினா என்னை அடிக்கவே முடியாதுன்னு சொல்ல, என் குழந்தைய பார்த்துக்கிட்டு எனக்கு அடிமையா நீ இந்த வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதான், நான் எப்பயுமே ஆம்பளை சிங்கம்னு சொல்லிட்டு மூஞ்சி கழுவலாம்னு பாத்ரூம்குள்ள போயிடுறாரு. இதெல்லாம் கேட்ட ஹீரோயினிக்கு மயக்கமே வந்து கீழே விழுந்துடுறாங்க. பாவம். கட் பண்ணா ஹீரோயினி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. மாசமா இருந்தா இல்லையா, அது இவ கீழே விழுந்த அதிர்ச்சியில கரு கலைஞ்சு போயிருது. பாவம். அடுத்து ஹீரோவோட அம்மா திட்டுன்னு திட்ட யார, ஹீரோயினிய. அடுத்து ஹீரோயினி வீட்லயும் ஹீரோயினிய பிடிச்சுக்கிட்டு திட்டுன்னு திட்ட ஒரு அளவுக்கு மேல பொறுமையா இழந்த நம்ம ஹீரோயினி, எனக்கு பிறந்த வீடும் வேணாம், புகுந்த வீடும் வேணாம், என் வாழ்க்கையை நானே தனியா சொந்த காலில் நின்று பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில போக போறேன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா யார் மேல தப்புனே தெரியாம இவளை பத்தி அவ்வளவு தப்பா பேசிட்டாங்க சுத்தி இருக்கவங்க. அதுவும் நல்லதா தான் போச்சு. வாழ்க்கையிலே முதல் முறையா நம்ம ஹீரோயினி சுயமா முடிவெடுத்திருக்காங்க. இப்ப இந்த 2 வீடுமே வேணான்னு வெளியில போக போறப்ப புருஷங்காரன் நடுவுல வந்துட்டு நீ பாட்டுக்கு போயிட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பில்ல யார் கட்டுறதுன்னு அவகிட்ட காசு இல்லைன்னு தெரிஞ்சும் வேணும்னே பிளாக்மெயில் பண்ணுவான். அவளும் அவ கழுத்துல போட்டிருந்த தங்க செயினை கலட்டி கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. அங்க பக்கத்திலே இருக்க ஒரு பஸ் ஸ்டாப்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்க பின்னாடியே ஹீரோயினியோட அண்ணங்காரன் வந்துட்டு வாஜையா வீட்டுக்கு போலான்னு கூப்பிட அவ வரமாட்டேன்றா. ஏன்னா அவங்க வாழ்க்கையிலேயே இத்தனை வருஷத்துல தனியா சுயம்பா எடுத்த முடிவுனா அது இதுதான், நான் அதுல இருந்து மாற மாட்டேன், நீ என்னை ஒரு ஹாஸ்டல்ல மட்டும் சேர்த்து விடுன்னு சொல்ல அவங்க அண்ணனும் ஒரு லேடிஸ் ஹாஸ்டலா பார்த்து சேர்த்து விட்டுறான். அப்ப அந்த ஹாஸ்டல்ல இவங்க கூட தங்கி இருப்பாங்க இல்லையா, அவங்க வேலை செய்யற கம்பெனிலேயே ஒரு வேலை இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இவங்களோட பேட் லக்கு அந்த வேலை இவங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஏன்னா நம்ம ஹீரோயினியை தான் பிறந்த வீட்லயும் படிக்க விடல, புகுந்த வீட்லயும் படிக்க விடல இல்லையா, அதனால குவாலிஃபிகேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். சரி சொந்தமா பிசினஸ் பண்ணலாம்னு பேங்க்ல போய் லோன் கேட்க அங்கேயும் புதுசா பிசினஸ் பண்றவங்களுக்குலாம் லோன் தர முடியாது, வேணும்னா ஆல்ரெடி பிசினஸ்ல லோன் வாங்கி கட்ட முடியாம அந்த பிசினஸும் நட்டத்துல போயிருக்கும் இல்லையா, அந்த பிசினஸ் வேணும்னா அப்படியே உங்க பேர்ல மாத்தி விட்டுருவோம், நீங்க அந்த பிசினஸ் வெற்றிகரமா நடத்தி எங்களுக்கு அந்த லோனை கட்டுங்கன்னு சொல்ல அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி அடுத்து அவங்க அம்மா நம்ம ஹீரோயினிய வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்திருப்பாங்க. அவளும் ஆசையா கிளம்புனா கடைசியில உன்னைய கூட்டிட்டு போய் மாப்பிள்ளை வீட்டுல விட்டுட்டு நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்ல ஹீரோயினி காண்டாகி நான் வீட்டுக்கு வரலன்னு சொல்ல அவன் ஏற்கனவே டிப்ரெஷன்ல இருக்க பிள்ளைய அவங்க அம்மா திட்டிட்டு அவங்க அம்மா ஹாயா வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த புள்ள சூசைட் பண்ண போயிருது. தங்கி இருக்க ஹாஸ்டலோட மாடியிலேயே போய் சாவோட விளிம்புல நிக்க அப்படியே அந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு காட்டல. இந்த சைடு புருஷங்கார போனுக்கு ஒரு வீடியோ வருது. அது என்னடான்னு ஓபன் பண்ணி பார்த்தா இவன் பொண்டாட்டி இவனை போட்டு துவச்சு எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோ தான் அவங்க அண்ணன் இவனுக்கு ஷேர் பண்ணிருப்பாரு. இந்த வீடியோ எப்பறா வெளியில போனுச்சுன்னு பார்த்தா போன் டிஸ்பிளே உடைஞ்சிருக்கும், அதை மாத்த கொடுத்திருப்பாரு. அந்த போன் கடைக்காரரு அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவரு ஷேர் பண்ண அவங்க பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்ப இப்படியே கை மாறி அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆயிடுது. முதல்ல ஊருக்குள்ள மட்டுமே ட்ரெண்ட் ஆன வீடியோ இப்ப ஸ்டேட் விட்டு ஸ்டேட் கண்டம் விட்டு கண்டம்னு எல்லா இடத்துலயும் ட்ரெண்ட் ஆகி புருஷன் பொண்டாட்டியிடம் அடி வாங்குவது சரியா தவறானு பட்டிமன்றமே போடுற அளவுக்கு ட்ரெண்ட் ஆகி ஓடிட்டு இருக்கு. சரி இதே காரணத்தை வச்சு அவளை டைவர்ஸ் பண்ணிடலாம்னு வக்கீல போய் பார்க்க அவரை நம்ம ஹீரோவை பார்த்துட்டு உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு கேட்க அவங்க அண்ணன் அந்த வீடியோவை போட்டு காமிக்க வக்கீல் விழுந்து சிரிச்சுட்டு என்ன டிவோர்ஸ் வேணுமான்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாரு. அடுத்து அங்கேருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோ அவனோட கோழிக்கறி கடையில உட்காந்துட்டு இருப்பான். அவங்க கிட்ட வேலை செய்யற பசங்களாம் சேர்ந்து அண்ணி நம்மளை விட்டு போனதுல இருந்து கோழி பண்ணையே டவுன் ஆயிடுச்சுன்னு, அது மட்டும் இல்லாம நம்ம கிலோ 125 ரூபாய்க்கு போட்டனால எல்லாரும் நம்ம கிட்ட வந்து வாங்கினாங்க. இப்ப அந்த பக்கத்து கடைக்காரரு கிலோ 115க்கு தான் கொடுக்குறாரு, அதனால எல்லா கூட்டமும் அங்க போயிருது, நம்ம கடை ஓடவே மாட்டேன்னு சொல்ல நம்ம ஹீரோ இன்னும் கொஞ்சம் டவுன் ஆயிடுறான். அதை பார்த்த இந்த பயிலுக நைட்டா போய் அந்த பெருசையும் அந்த பெருசோட கோழி பண்ணையும் அடிச்சு நொறுக்கிறோம்னு சொல்ல நம்ம ஹீரோவும் எது பண்ணாலும் என் பேர் வெளியில வராம பண்ணுங்கடா, ஏன்னா கவரிமான் ராஜாக்குன்னு வெளியில ஒரு மரியாதை இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறான். அடுத்த சீனு கோட்டு சீனு தான். அந்த ஜட்ஜம்மாவும் ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவை பார்த்து என்னப்பா உனக்கு இந்த டைவர்ஸ்ல சம்மதமானு கேட்க அவனும் ஊனு மண்டையாட்டிடுறான். அடுத்து நம்ம
ஹீரோயினியை பார்த்து உனக்கு சம்மதமாமான்னு கேட்க அவ ஊன்னு சொல்லாம ஊன்னு சொல்லாம எனக்கு அவர் கூட ஒரு 10 நிமிஷம் பரபரப்பா பேசணும்னு கேட்க சரி ஒருவேளை கடைசி நேரத்துல மனசு மாறிடுவா போலன்னு நினைப்போம். அந்த ஜட்ஜம்மாவும் அதை நினைச்சுதான் பேச அனுப்பிச்சு விடுவாங்க. அப்படி 2 பேருமே தனியா பேச உட்காந்துக்கிட்டு இருக்க அப்ப முதல் வார்த்தையே ஹீரோயினி ஹீரோவை பார்த்து நானும் கோழி பிசினஸ் தான் பண்றேன், நான் கிலோ 115க்கு தான் கொடுக்குறேன்னு சொல்றா. ஹீரோக்கு ஷாக்கு, அப்படியே குறுகுறுன்னு பாக்குறான். ஹீரோயினி அப்படியே சிரிச்சுக்கிட்டே டைவர்ஸ் பேப்பர்ல கை நாட்டு வச்சுட்டு கெத்தா நடந்து வரா, கேட்டையெல்லாம் கடந்து வரான்னு துப்பட்டாவை தூக்கி தோல் மேல போட்டுட்டு மாசா ஒரு வாக்க போட்டு நடந்து வராங்க. அப்பதான் சூசைட் பண்ண போறப்ப என்ன ஆச்சுன்னு காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலா நீ சாவோட விளிம்புல போய் நின்னதெல்லாம் உண்மைதான். ஆனா பேங்க்ல ஏற்கனவே தோண்டு போன பிசினஸ் நீங்க தூக்கி நிப்பாட்டுற மாதிரி இருந்தா நாங்க லோன் தரோம்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அப்படி அந்த வகையில பாக்குறப்ப நம்ம ஹீரோட சிக்கன் கடைக்கு பக்கத்திலேயே இந்த பெருசு கடை வச்சிருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோ கிலோ 125 ரூபாய்க்கு போடுறதுனால அந்த பெருசோட பிசினஸ் படுத்திருக்கும். அதனால வீம்புக்குனே அந்த கோழி கடையை எடுத்து நம்ம ஹீரோ கிலோ 125க்கு போடுறதுனால இவங்க கிலோ 115க்கு போட்டிருப்பாங்க. கஸ்டமர் பூரா இவங்க சைடு இழுத்து சக்சஸ்ஃபுல்லா அந்த பிசினஸ் ரன் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ கிட்ட வேலை செஞ்ச பசங்களும் அந்த கடையை அடிச்சு நொறுக்குறேன்னு போயிருப்பாங்க இல்லையா. புருஷனையே போட்டு பொழந்தவ இவங்களை விட்டுருவாளா, இவங்களையும் போட்டு பொலன்னு பொழக்க அவ இது வரைக்கும் கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்க மான் கராத்தே, மார்ஷியல் ஆர்ட்ஸ், கும்ஃபுன்னு எல்லாத்தையும் கலந்து ஒரு அடி அடிக்க கடைசியில வலி தாங்க முடியாம நம்ம ஹீரோயினி காலிலே விழுந்துடுறானுங்க. ஒரு பொண்ணை அடிமையா வச்சிருந்த ஆணாதிக்க சமூகமே கடைசியில அந்த பொண்ணோட காலிலே விழுந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. இதோட அந்த படமும் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே ஒரு லைக் போட்டுட்டு போங்க. இதே மாதிரி பல நல்ல படங்களை பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கனை டச் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு எதுவும் நிறைய குறை எதுவும் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண மாதிரியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை பார்த்து என்ஜாய் பண்ணணும்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு போங்க. தேங்க்யூ.